வணக்கம் 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 நண்பர்களே. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், நிரந்தரமாக ஒரு பொதுச் செயலாளர். இப்படிப்பட்ட சூழலில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாம் அனைவரும் கட்டுப்படத்தான் ஆக வேண்டும். அதிமுகவில் உச்சக்கட்ட பதவி பொதுச் செயலாளர் பதவி. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியின் உறவுகளில் விரிசல் கூட்டணி என்பது கிடையவே கிடையாது. குண்டுக்கள் என்ன சொல்கிறது, அதாவது அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அதை தவிர அவருடைய தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே பார்த்திங்கன்னா கிடையாதுங்க. அப்படி தான் இன்ன வரைக்குமே தொண்டர்கள் மூலமாக சொல்லப்பட்டு வருது. இப்படிப்பட்ட சூழலில் திமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்த உடனே பார்த்திங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், அதுவும் மழையின் மீது வெறுப்பு, அதாவது மழையின் மீது வெறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், பொறாமை உடையவர்கள் அதிமுக பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது 2 பேருமே கூட்டணி கட்சி என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பாஜகவில் இருந்து நிறைய நபர்கள் அதிமுகவை தேடி வந்தார்கள் அப்படின்னு சில தகவல்களும் வெளியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட்டணியில் என்பது விரிசல் கிடையாது. சமீபத்தில் இந்த கடந்த 10 நாட்களில் மட்டுமே 15 நபர்கள் பாஜகவை சேர்ந்த முக்கியமானவர்கள் பூராமே நமது அதிமுகவை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே 2 நபர்கள் வந்தாங்க. நேற்றைய தினம் கூட மகளிர் அணி தலைவி அவங்க கூட பார்த்திங்கன்னா அதிமுகவில் அடைக்கலம் புகுந்திருக்கிறாங்க என்று தகவலானது வெளியாச்சு. மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி தலைவர் திருமதி சீதா சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அவரை நேரடியாக சந்தித்து தன்னை அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக இணைத்து கொண்டார். என்ன காரணம், ஏன் பாஜக ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியை விட்டு மாநில கட்சிக்கு அதிமுகவை நோக்கி படையெடுத்து வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு இவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனையின் காரணமாக அதே போல் அதிமுக அந்த கொஞ்ச நாட்களாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்து போயிட்டுருக்கு. இப்படி மாபெரும் வெற்றி பெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியெல்லாம் இருந்தால்தான் நாமும் வெற்றி பெற முடியும். ஆமாம், வெற்றி பெற அதிமுக வெற்றி பெற்ற மாதிரியே தான் பார்த்திங்கன்னா நினச்ச நண்பர்கள் பூராமே இப்போதைக்கு அதிமுகவை நோக்கி படையெடுத்து வந்துட்டுருக்கிறாங்க. ஏகப்பட்ட நிர்வாகிகள் அவர்கள் அனைவருமே தாய்கழகமாக திமுக பசுமை விளைச்சலில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக தாய்கழகமாக அதிமுக பசுமை விளைச்சலில் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து நமது பாஜக மேற்கு சென்னை மாவட்டத்திற்கு ஒரு கொடியதெறி சென்னை மாவட்டத்திற்குரிய ஒரு மகளிர் அணி தலைவி பார்த்திங்கன்னா அதிமுகவில் தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்து கொண்டாங்க. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.